ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. வெப் டிசைன் சீரீஸ் HTML 21st வீடியோங்க. நாம் இப்போ பார்க்குறது என்னென்னா வந்து ஸ்டைல் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா வந்து அதில் ஆர்டரிங் அண்ட் குரூப்பிங் ஆஃப் டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து HTML ஸ்டைல்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த லிங்க்குக்கு போயிடுங்க, wikidiki.com. இதில் இருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்க்க போகிறேங்க. முதல்ல வந்து நம்ம ஸ்டைல் டேக்கை பார்த்துடலாங்க. ஸ்டைல் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் ஸ்டைல் டேக்னா, ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனுக்கு நம்ம ஒரு கலர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அதுக்கு ஒரு சைஸு, வித்து, லைக் ஹைட்டுன்னு எல்லாமே நம்ம தரணுங்க. அப்போ ஸ்டைல் அப்படின்றது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாங்க. அதாவது அந்த ஸ்டைல் அந்த பட்டனுக்கு அந்த லைன்லேயே கொடுத்தா அது பேர் வந்து இன்லைன் ஸ்டைலிங், இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டனுக்கு அந்த பேஜில் வேற எங்கன்னா கொடுத்தா வந்து இன்டர்னல் ஸ்டைலிங் இல்லை இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் ஸ்டைல் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ பார்க்குறது வந்து இன்டர்னல் ஸ்டைல் டேக் தான் நான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேங்க. பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட HTML இருக்குது. HTML வந்து என்னோட ஹெட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி டேக்கை போட்டுக்கலாங்க. ஓகேவா, ஹெட்லேயே வந்து ஸ்டைலி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த ஃபைலில் நம்ம எங்கே வேணால் அந்த ஸ்டைல் கொடுக்கலாம். H1 ஒரு டேகுக்கு ப்ளூ கலரை கொடுத்துருக்கேன். ஸோ பேராகிராஃப் டேக்கு 38 பாயிண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். சரி, இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த டேக்கை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டைல் டேக்ன்றது இதுதாங்க. ஸோ ஒரு ஃபைலில் வந்து ஸ்டைல் எங்கேனாவது கொடுத்தீங்கன்னா அதுதான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. அதோட பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்தது டிவ் டேக். டிவ் டேக்னா என்னங்க, ஒரு குரூப்பிங் ஆஃப் டேட்டா. இது வந்து டிவைடட் டேக்னு சொல்லாங்க. ஒரு டேட்டா இருக்குது, அதுக்கப்புறமா அடுத்த டேட்டா அடுத்து. ஸோ குரூப்பிங் ஆஃப் டிவைட் பண்ணி குரூப் பண்ணுறதுக்கு இந்த டிவ் டேக்ன்ற டிவிஷன் டேக் இல்லைனா டிவைடட் டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிவ் டேக்னு சொல்லுவாங்க. அதுக்கான அவுட்புட் நம்ம பார்க்கலாங்களா. ஸோ பாடி டேக் இருக்குது, இங்கே வந்து H2 டேக் இருக்குது, டிவ் டேக் இருக்குது. அந்த டிவ் டேக்குள்ளே நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ எலிமெண்ட்டை குரூப்பிங் பண்ணுறதை வந்து ஒரு டிவ் டேக்குள்ளே போட்டு குரூப்பிங் பண்ணி ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் டிவ் டேக்னுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக்னா என்ன சார்னா, சார் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்லேயே வந்து இன்டர்னலாக வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் கலர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்போ அந்த ஸ்பேன் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேன் டேக் மூலமாக அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம கலரை கொடுக்க முடியுங்க. ஓகே, ஒரு பேராகிராஃபில். சரி, அந்த ஸ்பேன் டேக் வந்து இட் ஒன்ட் எக்ஸிஸ்ட். தனித்துவமாக வெளியில் இருக்கிற ஒரு டேக்காக இல்லாமல் ஒரு இன்டர்னல் டேக்காக அது வேலை செய்யும். ஓகேவா, ஸோ ஸ்பேன் டேக்ன்றது அதுதாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேன் டேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் இன்டர்னலாக வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம கலரிங் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் நம்ம ஏதாவது பண்ணணும்னா அப்போ இந்த ஸ்பேன் டேக்ன்றதை நாம் யூஸ் பண்ணுவோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹெட்டர் டேக்குங்க. ஹெட்டரு, ஃபூட்டரு, செக்ஷனு, மெயின் டேகு இதெல்லாமே பார்த்துடலாங்க. ஹெட்டர் டேக்னா என்னங்க, அதாவது 2015க்கு மேலே HTML5 வந்துச்சுங்க. இந்த HTML5ல் வந்து சிமாண்டிக் வெப்னு சொன்னாங்க. குரூப்பிங் ஆஃப் டேட்டா. மொத்த வெப்சைட் இருக்காப்பா, அதில் ஹெட்டர்னு பிரிச்சுக்கப்பா, ஃபூட்டர்னு பிரிச்சுக்கப்பா, நடுவில் கண்டென்ட் பிரிச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி ஸோ சிமாண்டிக்காக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்மளுடைய ஹெட்டர் டேக்கோட கான்செப்ட்டுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, நம்மளுடைய HTML இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாடி டேக்கில் வந்து ஹெட்டர் ஃபூட்டர்னு தனித்தனியாக பிரிப்பாங்க பாருங்களேன். ஓகேவா, ஸோ இது ஹெட் டேக்குங்க. ஹெட் டேக் வேறு, ஹெட்டர் டேக் வேறு. பாடிக்குள்ளே வரது தான் ஹெட்டர் டேக்குங்க. பாருங்கள், ஹெட்டர் டேக் தாங்க. ஓகே, என்னோடய ஹெட்டர் டேக்கை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எனக்கு ஃபூட்டர் டேக் வேணுமா, நம்ம ஃபூட்டர் டேக் தனியாக போட்டுக்கலாம். இதெல்லாமே டாப் ஹெட்டிங்கில் வர டேக்ஸ்ன்ற மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபூட்டர் டேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே சிமாண்டிக்காக வருதாங்க. ஹெட்டு வேறு, ஹெட்டர் வேறு. ஃபூட்டர் வந்து பாடிக்கு உள்ள கீழே வரது தான் ஃபூட்டருங்க. மேலே ஹெட்டர், கீழே ஃபூட்டர், நடுவில் கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருங்க. ஓகே, செக்ஷன் டீட்டெயில் எல்லாமே வருங்க. ஓகேவா, பாருங்கள், ஃபூட்டர் டேக்கில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐக்கானு, காப்பி ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஃபூட்டர் அப்படின்ற டேக்குள்ளே போட்டுக்கலாங்க. இது எடுத்து நம்ம பாடி டேக்குள்ள தான் போடணும். பாடிங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல. ஸோ பாடி டேக்குள்ள தான் நம்ம போடணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டேக்குன்றாங்க. அதாவது என்னோடய டேட்டா பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். தனித்தனி செக்ஷனாக பிரித்து போடணும். இங்கே பாருப்பா, கான்டாக்டர்ஸ்லாம் ஒரு செக்ஷன்ப்பா, அபவுட்
ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு செக்ஷன்ப்பா, ட்ரெயினர்ஸ்லாம் ஒரு செக்ஷன்ப்பா அப்படின்றேன். ஸோ சிமாண்டிக்காக குரூப்பிங் பண்ணுறது தான் செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் செக்ஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ பாருங்க, இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷனுங்க. ஓகேவா, ஒரு பேராகிராஃப்லாம் அடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குங்க. இது செக்ஷன் டேக்னுவாங்க. அடுத்தது வந்து மெயின் டேக் அப்படின்னுவாங்க. மேஜரான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மெயின் டேக்கில் போட்டுக்குங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஆர்டிகல் நம்ம எழுதுகிறோன்னா எதெல்லாம் வந்து பேராகிராஃபாக மெயினாக இருக்கணும்ப்பா, அதெல்லாம் மெயின் டேக்குள்ளே போடலாம். ஸோ இதான் மெயின் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மெயின் டேக் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து செக்ஷன் டேக் நம்ம பார்த்துட்டு தாங்க. ஆர்டிகல் டேக்குங்க, அசைடு டேக்குங்க, டீடைல்ஸ் டேக்குங்க, டயலாக் டேக்னு இருக்குது, சம்மரி டேக் இருக்குது, ஐ ஃப்ரேம் டேக் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம போகிறது செக்ஷன் டேக். நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டாக்கில் குரூப் பை குரூப்பாக பிரிக்கிறதா இருந்தால் நமக்கு இந்த செக்ஷன் டேக்ன்றது நமக்கு தேவைப்படுங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் செக்ஷன் டேக்னு சொல்லுவாங்க. அதுக்கான பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து வந்து ஆர்டிகல் டேக்குங்க. ஸோ டேட்டாவை என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அது வந்து ஒரு 10 பேராகிராஃப் இருக்கா, ஒவ்வொரு பேராகிராஃபும் தனித்தனி ஆர்டிகல்னு போட்டு பிரித்து போட்டுக்கலாம். எல்லாமே குரூப்பிங் தாங்க, சிம்பிள் கான்செப்ட் தாங்க. எல்லாமே குரூப்பிங்க்கு பயன்படுறது தான் செக்ஷனு, ஆர்டிகல், இது எல்லாமேங்க. அசைடு டேக்னா வந்து சில டேட்டாலாம் வந்து லைக் நமக்கு சப்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது பெருசாக நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ண தேவையில்லை. அது எல்லாமே அசைட் டேக்கில் போட்டுருவாங்க. அசைட் டேக்னா இது முக்கியமான டேக், கண்டென்ட் கிடையாதுப்பா, சரிங்களா. டிவிஷன் ஆஃப் தி பேஜ் வித் கண்டென்ட் கனெக்டட் இன்டைரக்ட்லி டு தி ரெஸ்ட்டு. புரியுதுங்களா? நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறோம், அதில் நோட் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன விஷயத்தை ஹிண்ட் மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த பேராகிராஃபுக்கு சம்பந்தமான சில விஷயங்கள், ஆனால் அந்த பேராகிராஃபுக்கு சேர்ந்தது கிடையாது, சம்பந்தமான சில விஷயங்களை இந்த அசைட் டேக்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து செக்ஷனு, ஆர்டிகல், டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒன்றே தாங்க. ஓகே, இது வந்து இந்த டெஃபினேஷனாக இருக்குல்ல, HTMLலாம் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஸோ பாருங்க, சம்மரி அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயில்ஸ் குரூப்பிங் தாங்க, எல்லாமே குரூப்பிங்கில் தாங்க வருங்க. இது டீட்டெயில்ஸ் டேக்னு சொல்லுவாங்க. டயலாக் டேக்னா என்ன, எனக்கு ஒரு டயலாக் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த டயலாக் டேக் வரும். டயலாக் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டயலாக் மாதிரி வர வாய்ப்பு இருக்கும். இதுதான் டயலாக் டேக்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரி டேக்னுவாங்க. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து இதுதான்ப்பா கான்செப்ட் அப்படி ஒரு சம்மரி தருவோம்ல, அதை வந்து சம்மரி டேக்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஓகேவா, சம்மரி அப்படின்ற டேக் இதுதாங்க. ஓகே, சம்மரி டேக்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக ஐ ஃப்ரேம்னுவாங்க. ஐ ஃப்ரேம்னா ஒரு பேஜுக்குள்ளே இன்னொரு பேஜ் எனக்கு வரணும்பா அப்படின்னா ஒரு ஐ ஃப்ரேம்ன்றது ஒரு HTMLக்குள்ளே இன்னொரு HTML கொண்டு வரதான் வந்து ஐ ஃப்ரேம் டேக்னுவாங்க. அப்போ அங்கே ஐ ஃப்ரேம் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், என்னுடைய ப்ரௌசருக்குள்ளே ஒரு ப்ரௌசர், ஐயா இங்கே பாருங்கள், என் ப்ரௌசருக்குள்ளே ஒரு ப்ரௌசரை கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் ஐ ஃப்ரேம் டேக். பாருங்க, இது கூட நாங்கள் ஐ ஃப்ரேமில் தான் பண்ணியிருப்போம். ஐ ஃப்ரேம் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நாம் பார்க்குற ஸ்டைல்ஸ் அண்ட் சிமாண்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுங்க.